ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2KD பைட்ஸ். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு செய்ய போறோம். நாட்டு காய்கறிகள், கீரை, அரிசி, பருப்பு, தேங்காய்னு எல்லாம் சேர்ந்து பர்ஃபெக்ட் ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்கும். முதல்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மிக்சியில 10 சின்ன வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 4 காஞ்ச மிளகாய், 8 10 பல் தேங்காய் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 3/4 4 கப் தண்ணி விட்டு பிரஷர் குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் விட்டு 10 சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சம் முருங்கைக்கீரையை போட்டு அதையும் வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம விருப்பப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இங்க நான் முருங்கைக்காய், கொத்தவரங்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடலாம். காயெல்லாம் குக் ஆனதும் புளி தண்ணி சேர்த்து உப்பு போட்டு புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணுங்க. அடுத்து வதக்கி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அரைச்சு வச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியா முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு குக் பண்ணுங்க. மசாலாலாம் சேர்ந்ததும் வேக வச்ச சாதம், பருப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சின்ன கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து சேர்த்து கோல்டன் கலர் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கருவேப்பிலையும் பெருங்காயமும் போட்டு வறுத்துட்டு சாதத்தோட கலந்து விடுங்க. கடைசியா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டா சுவையான திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு ரெடி. கொஞ்சம் நெய் விட்டு அப்பளம் தொகையிலோட சூடா சாப்பிட்டா டேஸ்ட் செமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.